இவ்வளோ வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களுக்கு பிரபு சார் ஆக்ஷன் சிவாஜி சார் பார்த்த மாதிரி இருக்குது. சிவாஜி சார் எப்படி பார்த்த மாதிரி முதல் மரியாதை படத்தில் பார்த்தோம் இல்லையா சிவாஜி சார், அதே கேரக்டர் சிவாஜி சார், அந்த அதே தோரணம் அதே நடிப்பு சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலி தான் எல்லாரும் பார்க்கலாம். அவங்க ஆக்டிங்லாம் சொல்ல முடியாது, அவரு மாஸ் பண்ணிட்டார். எல்லாத்துக்கும் மேல என்ன, இப்போ ஒரு படத்துக்கு நம்ம போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க மெயின் ஸ்டோரிக்குள்ள வரதுக்கு ஆகும், டைம் ஆகும். நாட்டுல வந்து பாருங்க, பல ஆண்டுகளுக்கு பிறகு பிரபு சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், அவரோட நடிப்பு, அந்த முக பாவனைகள் எல்லாமே ரொம்ப சூப்பர். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நல்லா இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது. அது மாதிரி எல்லாரோட நடிப்பும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாங்க. இல்லைங்க அதான் என்னுடைய நடிப்பு நல்லா இருக்குது. அவங்க தான் ஃபஸ்ட் கிளாஸாக வந்து அவங்களுடைய முகபாவனைகள் அவங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த டீம் மொத்தமாக டீம் ஒர்க் நல்லா இருக்குது. ஒரு தடவை கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களுக்கு பிரபு சார் ஆக்ஷன் சிவாஜி சார் பார்த்த மாதிரி இருக்குது. சிவாஜி சார் எப்படி பார்த்த மாதிரி முதல் மரியாதை படத்தில் பார்த்தோம் இல்லையா சிவாஜி சார், அதே கேரக்டர் சிவாஜி சார், அந்த அதே தோரணம் அதே நடிப்பு சூப்பராக இருக்குது. லேக் இல்லைன்னு சொல்ல முடியாது, லேகும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு கிராமத்து ஸ்டைலில் படம் இருக்கும், அதில் எப்படி ஃப்ளோவாக, அதாவது எப்படி அந்த கதையை கொண்டு போகிறது தான் ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். இருக்கு கடைசி சென்டிமெண்ட்லாம் முடிச்சது. அழுதிங்களா சென்டிமெண்ட் இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலி தான் எல்லாரும் பார்க்கலாம். அவங்க ஆக்டிங்லாம் சொல்ல முடியாது, அவரு மாஸ் பண்ணிட்டார். வேற இது கிளாமர்னா என்னன்னா இருக்குண்ணா, போய் பாருங்க, நல்லா இருக்கு, எல்லாரும் பாருங்க. ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிளியராக பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா பிரபு சார் கொஞ்சம் தெரிஞ்ச முகங்களாக இருக்கும்பொழுது இன்னும் நல்லா இருக்குது. கிராமம் வந்து பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக நல்லா இருக்குது. கிராம பின்னணியாக எடுத்துருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிளியராக இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி டோட்டலாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எங்கள் இளைய திலகம் எப்போவுமே கிரேட்டு, அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. கிரேட் தான். படம் ஃபுல்லாக வர்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கிளைமாக்ஸ் உண்மையிலேயே டிஃப்ரெண்டாக இருந்தது. பொதுமக்கள் தயவு செய்து எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திருப்தியான படத்தை குடும்பத்தோட வந்து பார்த்து எஃபெக்ட் கிடைக்கும். தயவு செய்து வாங்க. உண்மையிலேயே ராஜபுத்திரன் தான். கிரேட் சார். இயக்குனருக்கு தயாரிப்பாளருக்கும் நன்றி. நல்லா இருக்கு, வெற்றியோட நல்லா வருவாங்க. நல்லா இருக்கு, சூப்பர். ஆமா, நல்லா இருக்கு. வயசுக்கு நல்லா இருக்குய்யா. பாட்டு சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட ஆரண்டோட பார்க்கலாம். ஃபேமிலி பிரபு சார் பெஸ்ட். அவர் தான் சூப்பரா இருக்கு, நல்லா பிரமாதமா நடிச்சிருக்காரு. அவர் கடைசி ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த பையன் நடிப்பு நல்லா இருக்கு. எல்லாருமே ஹீரோயின், அப்புறம் வெற்றி சார் கூட நடிக்கிற அந்த சின்ன பையன் எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. வெரி இமோஷனல். ஃபோட்டோகிராஃபி, சாங்ஸ், ஃபைட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். முகம் சுளிக்கிற மாதிரி எந்த ஒரு காட்சியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சென்டிமெண்ட் தான் படத்தோட பெரிய ப்ளஸ். ஹீரோயின் ரொம்ப ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே என்ன, இப்போ ஒரு படத்துக்கு நம்ம போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க மெயின் ஸ்டோரிக்குள்ள வரதுக்கு ஆகும், டைம் ஆகும்.
இது முதல் சீன்லேயே தெரிஞ்சிருச்சு இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறத நிமிந்து உட்கார வச்சிருக்கு. முதல் சீனே படம் ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக். ஹீரோயின் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரோல் பண்ணி நல்லா இருக்கு சார். எந்த ஒரு லேகே இல்லை படத்தில், ஒரு லேகே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். அதில் ஸ்பெஷலி அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா கனெக்ட் ஆகுது. அது இல்லாமல் நம்ம அதில் ஒரு சாங்குமே நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரோ. டிஓபியும் நல்லா இருக்கு. ஒரு சில ஸ்பேசஸில் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்கு. பட் ஆனால் மற்றபடி ஓவராலாக நல்லா இருக்கு. அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா கனெக்ட் ஆகுது. வெற்றி ப்ரோட ஆக்டிங் கூட நல்லா இருக்கு. ப்ரோ ஓகே ப்ரோ, நியூட்ரலாக இருக்கு அந்த ஹீரோயின் ஆக்டிங். அதில் ரொம்ப போல்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட்டில் அவங்க ஜம்ப் பண்ணுற சீனாக இருக்கலாம், எல்லாமே நல்லா போல்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. ஓவராலாக நல்லா நடிச்சிருக்காருங்க பிரபு. படம் சூப்பராக இருக்கு. அந்த நடித்த பையனும் நல்லா நடிச்சிருக்கா. அப்பா புள்ள சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. குடும்ப கதை மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. இந்த படம் வந்து ஒரு புதுசா டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நடிகரும் அவங்க புதுசாக பண்ணுறாங்கன்ற ஒரு இது இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மெச்சூரிட்டியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கல, இப்படிலாம் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், ஒரு புது டைரக்டர் இப்படிலாம் கொடுப்பாரான்றது எதிர்பார்க்காத விஷயம். ரொம்ப அருமையாக இருக்குது படம். பிரபு சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அவரோட நடிப்பு, அந்த முக பாவனைகள் எல்லாமே ரொம்ப சூப்பர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லல, ஒரு மெச்சூரிட்டி. ஏற்கனவே ஒரு 10-15 படம் பண்ண மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த குள்ளமா ஒரு சின்ன பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. அந்த சின்ன பையன் கொண்டை வச்சுட்டு வராப்புல, அந்த பையன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அந்த ஹீரோயின் பார்க்கும்போது நயன்தாரா ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்த மாதிரி ஒரு இது, அவங்களுக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. டைரக்டருக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இப்படி ஃபர்ஸ்ட் படத்தில் இவரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு படத்தை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. ஒரு புது படம் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. புது படம் ஏதோ அப்படியே போகணும்னு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் அது எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு படம். ஒரு ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட். ஒரு 2.5 மணி நேரம் படம் போனதே தெரியலங்க. அது உள்ளே வந்து அப்படி ஒரு ஃபேமிலி கொண்டு ஒரு ஃபேமிலி படம். எல்லாருமே ஒரு வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப முழு திருப்தியோட போகலாம். ஒரு 5-6 வாட்டி பார்க்கலாம் அந்த படத்தை. நல்லா வரும். அதாவது படத்தினுடைய ஒரே மெசேஜ், வெளிநாட்டுக்கு பணம்னு சம்பாதிக்க போகாமல் உள்ளூரில் இருந்து குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து முடியணும் அப்படின்ற மாதிரி தான் படத்தினோட மெசேஜ். பிரபு சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டாக கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து அந்த பையனை வந்து பார்க்கணுன்ட்டு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அது வந்து தகப்பனாக இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஃபீலிங்ஸு ரொம்ப. வெற்றி சார் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல படம் வந்து நல்லா இருக்கு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இவ்வளோ தூரத்துக்கு வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்ட இவ்வளோ தூரம் வந்தேன்னு இருக்கப்போ என்னால் வேர்ட்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு ஜென்ரல் ஆடியன்ஸாக அவங்களோட ரிவ்யூஸ்க்கு எனக்கு கொடுங்க. சண்டை பிரிச்சாமல் தெரியல, நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. வெற்றி நல்லா பண்ணியிருக்காரு. அவர் அருமையாக இருக்கு படம். மெயினாக நல்ல கதை, நல்ல டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா ஒரு பழைய டி ராஜேந்திர படம் பார்த்த மாதிரி நல்லா அருமையாக. சாங்ஸ் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. எல்லாமே அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக அது மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே அருமையாக, எதுவுமே குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. டைட்டிலுக்கு ஏற்ற சேம் அதுதான். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.